திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உழவர் சந்தையில் நடைபெறும் அடாவடித்தனம் குறித்து பெண் வியாபாரி ஒருவர் சைகையுடன் ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளார். அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். கடை ஒரு நிரந்தரமா விட மாட்டாங்க. ஒருத்தர் 2 கடை 3 கடை பிடிச்சிக்கிறாங்க. இதுலயும் உட்காந்துக்கிறாங்க. இதுலயும் உட்காந்து குடுத்துதான் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் 3 கடை மாறிட்டாங்க. முறையிட்டாங்க. நிவர்த்தி பண்ணுவாங்க. அவங்க பொருள் என்ன பண்றாங்க, இந்த கடையில கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, அந்த கடையில கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. அப்ப நாங்க வந்தா வைக்கத அப்படின்றாங்க. ஒரே பொருளை 2 கடையில வைக்கிறாங்க. அப்ப நாங்க ஒரு கடைக்கு கூட எங்களுக்கு இடமே நான் கத்திக்கு நாய் மாதிரி ஆளுங்க காலில் கடைக்கு இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்கிட கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். இப்ப இந்த பெண் வியாபாரி முறையிட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று உழவர் சந்தையில் ஆய்வு பணி மேற்கொண்டார். அப்போது உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் ஒரு பெண்மணி ஆட்சியரிடம், எங்களுக்கு நிரந்தரமாக இங்கு வியாபாரம் செய்ய கடைகள் தரப்படவில்லை, இங்கு விவசாயிகள் ஒருவரே 2 அல்லது 3 கடைகளை பிடித்து வைத்துக் கொண்டு அடாவடி செய்கின்றனர் எனவும் ஆட்சியரிடம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த விவசாய பெண்மணி புகார் தெரிவித்தார். உழவர் சந்தையில் தினந்தோறும் நடைபெறும் செயல்கள் குறித்து ஆட்சியரிடம் செய்கையுடன் விவசாய பெண்மணி விவரமாக தெரிவித்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் அந்த குற்றச்சாட்டு குறித்து கேட்டறிந்த ஆட்சியர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். பின்னர் அதே உழவர் சந்தை பகுதியில் ஆய்வு பணி மேற்கொண்டிருக்கும் போது ஒரு வியாபாரி ஒரு டோக்கன் வைத்துக் கொண்டு 2 கடைகளில் அடாவடித்தனமாக இடம் பிடித்து பக்கத்தில் இருந்த வயதான வியாபாரியின் கடையில் தனது பொருட்களான வாழைத்தார், தேங்காய் மூட்டைகளை அடுக்கி வைத்திருப்பதை ஆட்சியரிடம் அந்த வயதான பெண்மணி தைரியமாக முன் வந்து தெரிவித்தார். உடனடியாக அந்த வியாபாரி வைத்திருந்த பொருட்களை ஆட்சியர் அடாவடியாக வைத்திருப்பதை கண்டறிந்து உடனடியாக பறிமுதல் செய்யுமாறு அங்குள்ள அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். மீண்டும் அப்பொருட்களை வழங்கப்படக்கூடாது, இங்கு சரியான முறையில் விவசாயிகள் வியாபாரம் செய்கின்றனரா, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் விவசாயிகள் பொருட்களை வைக்கின்றனா என்பது குறித்து கேட்டறிந்தார். இந்த நடவடிக்கையால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்நிகழ்வின் போது உடன் துணை ஆட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் அமுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி மணிமாறன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.